இதில் தனுஷோடைய நடிப்பு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுரன் படத்தில் நடித்த தனுஷோடைய நடிப்புக்கும் இதோடைய நடிப்புக்கும் கொஞ்சம் கூட பெருசால இது கிடையாது. அந்த அசுரன் நடிப்பு அப்படி இருக்கும், இதில் குபேரால பெருசால இருக்காது. சரி, இது தெலுங்கு படம்ப்பா, அதனால கொஞ்சம் அப்படிதான்ப்பா இருக்கும், தமிழ்நாடுகளுக்கு கொஞ்சம் இதுதான்ப்பா அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா, நாகார்ஜுனா மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஹீரோ வச்சுட்டு அவர் தான் ஆக்சுவலாக படம் முழுசு ஹீரோ மாதிரி லீடர் மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்காரு. சரி, இவர் வேற ஒரு லெவலில் ஏதோ ஒன்று ஒரு லாஜிக் பண்ண போறாரா அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து அவரை போட்டு தெளிடுறாங்க. அப்போ நமக்கு என்னடா அது நாகார்ஜுனா இதாகிடுச்சு அப்படின்னா, சரி ராஷ்மிகா வச்சு ஏதாவது ஏஞ்சல் மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவான்னு பார்த்தா அங்கேயும் எல்லாமே ஐடி வாங்குது. இப்படி ஷியாஜி சிண்டே வராரு, ஆக்சுவலாக ரொம்ப நேர்மையான போலீஸ்காரராக இருப்பார், அவர் வேற ஏதோ ஒன்று பண்ண போறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேரக்டர் சாவடிச்சிடறாங்க. சுரேனா கேரக்டர் திடீர்னு எப்படி துபாய்க்கு தப்பிச்சுட்டு போகுதுன்னு தெரியல. இப்படி படம் முழுசுமே அங்கே 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 எல்லாம் வச்சு வந்து விட்டு 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 திறந்த கதவை திரும்ப மூணம் அப்படியே போட்டதுனால நமக்கு இப்போ நீ என்னதான் ஏன் சொல்ல வர, எப்போ ஏன் படத்தை முடிப்பு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு படம் நாங்கள் பார்க்குறோம், அது இதுதான் கதை அப்படின்னா அந்த கதையை மட்டும் சொல்லுங்கள். எதுக்கு அதுக்குள்ளே இருக்கிற கிளைக்கதை, அந்த கிளைக்கதைக்குள்ளே இன்னொரு கிளைக்கதை அப்படின்னு 1000 விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க. அது எங்களுக்கு தேவையே இல்லையே. ஒரு கதையை நீங்கள் முழுசாக டேர்த்தியாக சொல்லாமே. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதில் பிச்சைக்காரங்களுடைய வழி என்னன்றது நீ தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து டைரக்டர் வந்து பிரதானமாக வச்சு தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் பிச்சைக்காரங்களை பற்றி ஒரு கதையை அந்த மாநிலத்தை விட்டு தள்ளுவோம். இங்கே தமிழ்நாட்டில் பாலா சார் ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு, நான் கடவுள் அப்படின்னு. அதில் பிச்சைக்காரங்களை காட்டாத வழியவா இந்த டைரக்டர் காட்டிட்டார் அப்படிங்கிறதா முதல் கேள்வி. அதே மாதிரி பிச்சைக்காரன்ற ஒரு படம் சசி சார் எடுத்த அந்த பிச்சைக்காரன் படம், ஒரு பெரிய கோடீஸ்வரர் பிச்சை எடுத்தாலும் அவனுடைய பாவத்தை கழிக்கணும்னு ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு ஊரே அழுதுச்சு. இன்னமும் வந்து விஜய் ஆண்டனியோட கேரியரில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம்னா அது பிச்சைக்காரன் படம், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள், ஏன் இதில் தனுஷே வந்து புதுப்பேட்டையில் ஒரு பிச்சைக்காரர் ரோல் பண்ணியிருப்பார். நமக்கு இப்படி ஒரு பிச்சைக்காரனை வந்து திடீர்னு ரவுடி ஆனவுடனே வந்து நமக்கு ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவலில் இருக்கும். இப்படி நம்மளே நிறைய படங்களில் வந்து பார்த்துருக்கோம், பிச்சைக்காரனாவே நம்ம அவ்வளோ பார்த்துருக்கோம். பட் இதில் தனுஷ் பிச்சைக்காரனா வாழ்ந்திருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிச்சை எடுக்கிறது பிச்சைக்காரனோட வழி என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாரு. எங்கேயுமே லாஜிக்கே ஒட்டவே இல்லைங்க. குப்பையில் படுக்க போட்டதுனால அது குப்பை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே முடியல. இப்போ நான் கடவுள் படம் பார்க்கும்போது பல பேர் முகம் சொல்லிச்சாங்க, என்ன இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு யோசிக்க வச்ச படம் அது. அந்த மாதிரியான படங்கள் நம்மலாம் பார்த்து வளர்ந்துட்டு இந்த படத்தெல்லாம் கொண்டு போய் நான் பிச்சைக்காரங்களுக்காக ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.